புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த பிள்ளை நீலா உடல் நனைகின்றது, அட சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. என்னம்மா மருமவளே, காலையில எஞ்சி பல்லு தேய்க்க மாட்டேன், இன்னைக்கு குளிச்சிருக்க, அதிசயமா இருக்கு. எப்பவும் பேண்ட் சட்டையோட திரியுவ, இன்னைக்கு என்ன சேலை கட்டி இருக்க? கரெக்டா இப்படி மறந்துடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நேத்து கூட நைட்டு வரைக்கும் என் பிறந்த நாள் நாளைக்குன்னு சொல்லி வச்சிருக்கேனே. காலைஞ்சி இப்படி மறந்துட்டாங்களே. அடியே என் பொண்டாட்டி, என்ன பல்லு தேய்க்காம குளிக்காம திரியுவ? இன்னைக்கு கொஞ்சம் பாலிஷா இருக்கியே, என்ன அது வந்து டேய் இங்க வாடா. சரி, இன்னைக்காவது குளிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வரேன். நைட்டு 12 மணிக்கு எஞ்சி விஷ் பண்ணுவாருன்னு நினச்சேன், அதுதான் பண்ணலை. சரி, எனக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுமேன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் காலையில் எந்திரிச்சாவது இவர் விஷ் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படின்னு கேட்டேன். ஏதாவது நானாவது சொல்லலான்னு பார்த்தா இந்த அத்தை வேற அண்ணாரம் பார்த்து கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டேன்னு குடுக்குடுன்னு ஓடுறாரு. எனக்கு பிறந்த நாள் யாருமே விஷ் பண்ண மாட்டேங்காங்க, கஷ்டமாக இருக்குது. சே, இவ்வளோ தூரம் புது சாரி ப்ளவுஸ்லாம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நகையெல்லாம் அள்ளி போட்டிருக்கேனே, அப்போவாது யாருக்கு அது தெரிய வேண்டாமா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, என்னோட பிறந்த நாள்னு. இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி பண்ணிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் நினச்சேன். இவங்க யாருக்கு என் பிறந்த நாளுக்கு ட்ரீட்டே கொடுக்கக்கூடாது. ஆனால் யாருமே விஷ் பண்ணலையே, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. யாராவது விஷ் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேய் சின்னதர இங்க வாடா. என்னம்மா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம்டா, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு வீட்லலாம் சமைக்க முடியாதுடா. ஆஹா, அத்தைக்கு ஞாபகம் இருக்கு போலயே. அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குமா உங்களுக்கு சமைக்காத அளவுக்கு? நம்ம பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு எனக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அதான் நேற்று போங்கன்னு பழைய சாதம் இருக்குல்ல, அதையே எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டா. வேணா தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இருக்குடா. என் பிறந்த நாளுக்கு பழைய சோறு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாயுமா? ஐயோ ஐயோ. ஆமாமா, நான் கூட சொல்ல நினைச்சேன், இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான நாள்மா. புருஷன்னா புருஷன் தான். இந்த ஆளுக்காவது நம்ம பர்த்டே ஞாபகம் இருந்திருக்கு. என்னடா என்ன முக்கியமான நாள்? வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டிய டேட்டுமா. போய் நான் இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்துருக்கேன். அது மட்டும் இல்லாம காரை நல்லா கழுவி ஒரு சர்வீஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அட, காருக்கு பிறந்த கருப்பாயா, பொண்டாட்டி பிறந்த நாள் ஞாபகம் இல்ல உனக்கு, காருக்கு இன்சூரன்ஸ் டேட்லாம் ஞாபகம் இருக்கா? காரை கழுவுறதுல உன் மண்டையை கழுவுடா. சே. சரிம்மா, அப்ப நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. அடியே வள்ளிக்கண்ணு, அடியே வள்ளிக்கண்ணு. யோ, உனக்கு என்ன வேணும்? எப்ப பாரு வள்ளி கண்ணு கொல்லி கண்ணுட்டு. ஏன்டி கோமா பேசுற? எது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? எந்த முக்கியமான விஷயம்னாலும் நாளைக்கு சொல்லிக்கலாம். இப்ப போய் காருக்கு இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்துடுறேன். பொடிபடி போக்கத்தவளே. சரி மருமகளே, வீட்டுல பழைய சாதமும் ஊறுகாய் இருக்கு. பழைய சாதத்தை சாப்பிட்டு ஊறுகாய் எடுத்து நக்கிக்க, சரியா? அத்தை, நீங்க சாப்பிடுறதுக்கு? நான் என் பையனை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அப்படியே நான் ஒரு காலையில் சரவணா பவனில் சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் என் பையன் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருவான். வர்றதுக்கு எப்படி நைட் ஆயிரும் மருமகளே. நீ படுத்து பேசாம பழைய சோறு மட்டும் சாப்பிட்டு தூங்கிடு, ஓகே? ஆமாமா, அம்மாக்கு ஏற்கனவே சளி இருக்கு. அதுல அவங்க பழைய சோறு சாப்பிட்டா ஒத்துக்கிடாதுல்ல. அப்ப பழைய சோறு எனக்கு, நீங்க 2 பேரும் கடையில் அமுக்க போறீங்க அதானே? அம்மா அவ கிடக்குற, வாமா, டைம் ஆச்சு. கரெக்டா? கார்லயா போறீங்க? கடையிலேயே சாப்பிட போறீங்க? பர்த்டேல வீட்டில் விட்டுட்டு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயித்தால பிடிங்கிரும். பிறந்த நாள் அது மாதிரி ஜாலியா ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா இப்படி நம்ம சோக பாட்டு பாட வச்சிருவாங்க போல. ஐயோ ஐயோ ஐயையோ, ஐயோ ஐயோ ஐயையோ, பர்த்டேன்னு மறந்துட்டாங்க. ஐயையோ, குடும்பமே லூஸ் ஆயிட்டு. ஐயையோ. என்ன போனவங்க திரும்பி வந்து நிக்கிறீங்க? பழைய சோறுக்கு உப்பு போட்டு சாப்பிடணுமா? சாப்பிட்டுக்கிறேன். ஊறுகாய் எடுத்து நக்கிக்கணும், அதானே? நக்கிக்கிறேன். இவன் பொண்டாட்டி பாவண்டா, ரொம்ப கடுப்பாயிட்ட போல. அது வந்துடி. யோ, என்னையா கார் சாவியை மறந்துட்டியா? ஏன் பைக்கிங் சேர்த்து இன்சூரன்ஸ் கட்ட போறியா? கட்டு. பேசாம நீ காருக்கும் பைக்குக்குமே தாலி கட்டிருக்கலாம். எனக்கு ஏன் கட்டினேன்னு தெரியல. ஏன் மருமகளே? ஏன் மருமகளே, நான் மருமகளே, டெய்லி மருமகளே பாட்டு பாடினா மட்டும் பத்தாது, எல்லாம் ஞாபகம் இருக்கணும். மாமியாருக்கு தான் வயசாயிருச்சுல்ல. டேய் போதும்டா, இதுக்கு மேல பண்ண அழுதுருவா, வேணாண்டா. என்ன சொல்றீங்க? போதுமா? ஆமா மருமகளே, ஹாப்பி பர்த்டே டு யூ. அத்தை, உங்களுக்கு என் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா அத்தை? ஏன் ஞாபகம் இல்லாம? நானும் அம்மாவும் நல்லா உன் பிறந்தனால ஞாபகம் வச்சிருக்கோம். இதுதாம்மா, என் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் பிறந்த நாள் அன்னைக்கு ஆள வச்சு பார்க்கலான்னு சொன்னான். ஐயோ பாவமேன்னு சொன்னா, இவன் ப்ளீஸ்மா நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும்னு சொன்னான். என்ன பண்றது, பையனாச்சே, அவன் சொன்னதை கேட்க வேண்டியதா போச்சு. சாரி மருமகளே.
அத்தை நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு என்ன கலாச்சிட்டீங்கல்ல. இந்த மருமகளே, உனக்கு பட்டு புடவைன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் உனக்கு பிடிச்ச பச்சை கலர் பட்டு புடவை 5000 ரூபாய் ஆச்சு மருமகளே. எப்படி பிடிச்சிருக்கா உனக்கு? என்னத்த இது, அதுக்காக எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணி பட்டுப்பட வாங்குவீங்களா? ஏன் பிறந்த நாளுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணா பத்தாதா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க. வள்ளிக்கண்ணே, இந்த நெக்லஸ் எப்படி இருக்குடி? ஏய், இந்த நெக்லஸ் போன தடவை அந்த ஃபங்க்ஷன்ல ரேஷ்மா போட்டிருந்தால, இந்த மாடல் நல்லா இருக்குன்னு கூட நான் உங்ககிட்ட சொன்னேனே. என்ன ரேஷ்மா கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? லூசு, ரேஷ்மா போட்டிருந்த மாடல் நல்லா இருக்குன்னு சொன்னல, அதான் அதே மாதிரி மாடல் ரேஷ்மாவை போன்ல அனுப்ப சொல்லிட்டு உனக்கு செய்ய கொடுத்து பர்த்டேக்கு செஞ்சும் வாங்கிட்டேன். எப்படி இருக்கு இந்த ஆன்டிக் கலெக்ஷன்? அடப்பாவி, நாம ரேஷ்மாவை பார்த்து 2 மாசம் கிட்ட இருக்குமே. உன் பிறந்த நாள் இன்னைக்குன்னு எனக்கு தெரியும்டி. அதனாலதான் 2 மாசத்துக்கு முன்னாடியே என்ன இந்த நகைய ஆர்டர் கொடுத்து போன வாரமே செஞ்சு வந்துருச்சு. இன்னைக்குதான் கொடுக்கணும்னு சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். உங்களுக்கு என் பிறந்த நாள் மறந்து போயிடுச்சுன்னு நினைச்சு நான் எவ்வளவு கடுப்பானே. நீங்க எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் அது 2 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்கீங்க. சோ தேங்க்ஸுங்க. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல தெரியுதுங்க. ஏங்க? பரவாயில்லடி என் செல்ல பொண்டாட்டி. வள்ளிக்கண்ணு வள்ளிக்கண்ணு கூப்பிடுறேன்ல, என் வள்ளிக்கண்ணுக்கு நான் அழகு பார்க்க வேண்டாமா? அத்தைக்கு தெரியுமா? நான் தான் மருமகளே. நீ ஃபங்க்ஷன்ல பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டல, நான் தான் மருமக பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கவே சொன்னது. அது கூட அவன் ஐடியா கிடையாது. அடியே, காசு நான் தாண்டி உழைச்சு போட்டிருக்கேன். காசு என் காசு தான், ஓகேவா? சே, நீங்க 2 பேரும் என்ன பத்தி இப்படி நினைப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஐயோ, இவங்களாம் இவ்வளவு காஸ்ட்லியா கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்களே. வானாத்து வா. எப்போ வந்த? வாமா தங்கச்சி. என்னடி வரும்போதே மூஞ்சி தொங்க போட்டு வர்ற? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு அன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். நாத்து, ஏன் நாத்துக்குட்டி, என்னது நீ இப்படி மறைச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்க? காட்டு எனக்கு. அது அது வேற ஒண்ணும் இல்ல அண்ணி, ஒண்ணும் இல்ல. என்னது இது? என்னடி ஒண்ணும் இல்லன்னு மறைச்சு வச்சிருக்க? அதான் உங்க அண்ணிகாரி கேக்குறல்ல, சொல்லு. அண்ணி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் நாத்துக்குட்டி. அது இருக்கட்டும், கையில எதையும் மறைச்சு வச்சிருக்கிய, அதை காட்டு முதல்ல. அது வந்து அண்ணி, கையில நான் ஒரு புடவை வச்சிருக்கேன் அண்ணி. பார்த்தாலே எனக்கு தெரியுது புடவைன்னு. என்ன புடவை? புது புடவை மாதிரி இருக்குது. அது அது வந்து நீ உங்க பிறந்த நாளுக்கு தான் நான் இந்த புடவைய வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்ற நாத்து? ஏன் பிறந்த நாள் ஞாபகம் வச்சு நீ எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நாத்து. தேங்க்ஸ் நாத்துக்குட்டி. உன்னை நாத்துக்குட்டி நாத்துக்குட்டின்னு கொஞ்சம் போது எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா என் நாத்துக்குட்டி எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு நாத்துக்குட்டி. கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஏன்டி இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க? உங்க மைதனிகாரிட்ட சந்தோஷமா கொடுக்க வேண்டியதானே? எப்படிமா சந்தோஷமா கொடுக்க சொல்ற? என் நிலைமையில இப்ப நான் ஒரு 300 ரூபாய்க்கு பூனம் சாரி தான் எடுத்துட்டு வந்தேன். நீ பட்டு சாரி 5000க்கு எடுத்தேங்க. அண்ணனை பாத்தீங்கன்னா 20 கிராமுக்கு நெக்லஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். என்னால வெறும் 300 ரூபாய் தான் செலவு பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது இந்த கிஃப்ட கொடுக்கவே ஒரு மாதிரி இருக்குமா? ஐயோ நாத்து, ஏன் இப்படி சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, நீ உங்களுக்கே தெரியும், என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் பிசினஸ் லாஸ் ஆயிட்டு கையில சரியா பண வரவு இல்ல. அதனாலதான் நீ இவ்வளோ கம்மியா கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த பிறந்த நாளுக்குள்ள நாங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். உங்களுக்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கி தர்றேன். நீ நாத்து, எனக்கு அத்தை கொடுத்த சரி எவ்வளவு பிடிச்சிருந்துச்சோ அதே அளவுக்கு ஓ சரியும் பிடிச்சிருக்கு, உங்க அண்ணன் கொடுத்த நெக்லஸும் பிடிச்சிருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த 3 கிஃப்ட் ஈக்குவல் தான். ஒரு கிஃப்ட் ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்டோட விலை என்னன்னு பார்க்க கூடாது, அதை கொடுக்குறவங்களோட மனசை தான் பார்க்கணும். எப்பவுமே பொருளோட விலையை வச்சு மனிதர்களை எடை போடக்கூடாது, மனிதர்களோட மனசை வச்சு தான் எடை போடணும். அந்த பொறுத்தளவில் எனக்கு கிஃப்ட் கொடுக்க நினைச்ச என் நாத்து தான் எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டே. போதுமா நாத்து? இந்த சேரியோ அந்த நெக்லஸோ பட்டு சேரியோ என்னை சந்தோஷப்படுத்தல. என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு நீங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, விஷ் பண்ணணும், நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சீங்க. பாத்தீங்களா, இதுதான் என்னோட பெரிய கிஃப்டே. பாத்தியாடி உன் அன்னிக்காரி எப்படி நினைக்கிறானே? நீதான் தயங்கிக்கிட்டே இருக்க. என்னம்மா தங்கச்சி, இவ்வளவு நாள் பழகிய நீ இன்னும் அவளை பத்தி புரிஞ்சுக்கிடலையா? சாரி அண்ணி, நான் தான் நீங்க என்ன நினைப்பீங்களோ நினைச்சிட்டேன். நாத்து, இனிமேல் இந்த மாதிரி பணத்தை அடிப்படையா வச்சு பேசாத நாத்து, உன் மனசு அடிப்படையா வச்சு பேசு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்க. என்னால முடியும் போது நான் வீடியோ போட்டுறேன். பசங்க ரொம்ப சேட்டை பண்றதுனால கவனிக்கவே சரியா இருக்கு. லீவர் அடிக்கடி விட்டுருந்தாங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.